பருப்பு தொகையல், அதுவும் பீர்க்கங்காய் போட்டது, சுட சுட சாதம், கூட பீன்ஸ் கறி, ஜீரா மிளகு ரசம். ஆனால் நான் பூண்டு போட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சுட்ட அப்பளம், அரிசி அப்பளம். இதெல்லாம் எந்த காலத்தில் சாப்பிட்ருப்போம். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்னவளாக இருக்கும்போது 2 months ஒருக்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேஸ்டர் ஆயில் உண்டு காத்தால் குடிக்கிறதுக்கு. அந்த கேஸ்டர் ஆயில் குடித்தோன்னா அன்னைக்கு சாப்பாடு ஒன்லி ஜீரா மிளகு ரசமும் பருப்பு தொகையிலும் சுட்ட அப்பளமும் தான். இன்றைக்கி நான் ஜீரா மிளகு ரசமும் பீர்க்கங்காய் பருப்பு தொகையில் எடுத்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. எங்களை மாதிரி 1960s 70s பிறந்தவெல்லாம் இந்த கேஸ்ட் ஆயில் குடிக்கிற வைபவத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணியே இருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் நின்று நம்ம வாயில் அதை விட்டுட்டே போயிடுவா. சாப்பிட்றதுக்கு பருப்பு தொகையனும் மிளகு ரசமும் தான் கிடைக்கும் சுட்டாப்பழத்தோட. இந்த பீர்க்கங்காய் பருப்பு தொகையில் இன்றைக்கி நான் பண்ணினோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. துவரம் பருப்பையும் கொஞ்சம் மிளகாவத்துலேயும் பெருங்காயத்தையும் வறுத்து பீர்க்கங்காயும் நன்னா ரொம்ப தோல் எடுக்கணுங்கிறது இல்லை, அதையும் வதக்கி உப்பு வச்சு நன்னா துவரம் பருப்பை ஊற வச்சுட்டு கொஞ்சம் கரகரன்னு நரிச்சு பீர்க்கங்காயையும் போட்டு அரைக்கணும். சூப்பராக இருக்கும். ஜீரா